இனியாவோட ப்ரெக்னன்சின்னு கண்டிப்பாக வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? ஆமாங்க, கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடந்ததுன்னா இனியாவோட வாழ்க்கை மொத்தமாக தலைகீழாக மாறிடும். இந்த மாதிரி நிதிஷ் மாதிரி ஒரு ஆள் கூட கண்டிப்பாக இனியா சந்தோஷமாக வாழ முடியாது. அதனால் நிதிஷை இனியா டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவங்களோட வாழ்க்கையை பார்க்குறதா ரொம்பவே நல்லது. இனியா ஆகாஷையும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட ரொம்பவே நல்லா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். கவுன்சிலர் இவ்வளோ நல்லவராக மாறுவார்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலங்க. பாக்கியாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் இப்போ கவுன்சிலர் நிற்கிறாரு. எங்கள் சுதாகர் பாக்கியா கிட்ட ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் கவுன்சிலர் பார்த்திங்கன்னா சுதாகர் கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுட்டாரு. சுதாகர் ரொம்பவே அசிங்கப்பட்டு போனது தான் மிச்சம். வீட்டில் போய்ட்டுமே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. சந்திரிகா இருந்துக்கிட்டு சுதாகர் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க இவ்வளோ கோபமாக இருக்கிறீங்க, என்னாச்சு, யாரை பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சுதாகர் இருந்துக்கிட்டு எல்லாம் அந்த பாக்கியாவை பார்த்து தான் பேசலான்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் இங்கே போயிட்டு நான் அசிங்கப்பட்டு வந்தது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டீங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே, மறுபடியும் நீங்கள் எதுக்கு அவங்கள தேடி போயிட்டு அசிங்கப்பட்டு வரீங்க, அவங்க பையனுங்க இங்கே இல்லாத அட்டகாசம் பண்ணிட்டானுங்க, நம்ம பையனையே அடிச்சிட்டாங்க, இன்னமும் நீங்கள் அந்த வீட்டு சவகாசம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, தேவையில்லைங்க, நம்ம நிதிஷ்க்கு வேற ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா சொல்கிறாங்க. ஆமாம், உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு லைனில் நிற்கிறாங்க, நீ நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வை, போயிட்டு வேலையை பாரு, செம்ம கோவத்தில் இருக்கிற, எல்லாம் யாரால், உன்னோட பையனால் தான், அவன் ஒழுங்காக இருந்திருந்தா இப்படிலாம் நான் அசிங்கப்படணும் அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு பேசுகிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ண, முன்னாடியே அவனை நம்ம இப்படி விட்டுட்டோம், இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இப்போ நம்ம சொல்கிறதையே அவன் கொஞ்சம் கூட கேட்குறதே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சந்திரிகா இருந்துட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறமும் அவன் இதே விஷயத்த தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தானா கண்டிப்பாக அவனை நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. ரொம்பவும் கோவமாக பேசிட்டு சுதாகர் இருந்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிதிஷுமே வராங்க. என்னடா நிதிஷ், இப்போ என்ன தான் முடிவு பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா, நான் ஒரே முடிவில் தான் இருக்கிறேன், அந்த இனியாவை கண்டிப்பாக மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன், அப்பா சொன்ன ஒரு வார்த்தையை காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, நடக்காத விஷயத்தை எதுக்குடா நீ நினச்சிட்ருக்கிற, அதெல்லாம் நீ தலைகளாக நின்னாலும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வேகமாக வெளியே கிளம்புறாரு. இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா ஒரு பக்கம் புலம்பிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா வீட்டுக்கு இப்போ எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க, அங்கே போயிட்டு வான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க, அப்புறம் எதுக்கு நிதிஷை போயிட்டு அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையுமே செடின்னு இருந்து கூட சொல்கிறாங்க. நாங்கள் பேசுகிறதுக்காக தான் போனோம், இதுக்கப்புறம் இனியாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் சொன்னோம், ஆனால் அவன் ரொம்பவே திமிராக பேசினா, அதனால தான் அடிக்க வேண்டிய நிலைமையாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரச்சனையை முடிக்க பார்த்தா நீங்கள் பிரச்சனையை இன்னுமே பெருசாக்குவீங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் ஹோட்டலுக்குமே வந்துட்டு அங்கேயும் ஒரே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் எதுக்கு ஹோட்டலுக்கெலாம் வராரு அப்படின்னு கேட்கவும், பொண்ணு வாழ்க்கையை பற்றி எனக்கு அக்கறையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தார், அவரை பிடிச்சி நல்லா திட்டி தான் நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பிரச்சனை இப்படியே வளர்ந்துட்டே போச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இருக்காது, சீக்கிரமே இந்த பிரச்சனையை நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரே வழி அந்த நிதிஷை விவாகரத்து செய்கிறதான், இல்லைன்னா கண்டிப்பாக அவன் இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. எனக்கு முழுசாக தெரியலனாலும் அந்த நிதிஷ் பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், நம்ம எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதை தான் அவர் எப்போதுமே பண்ணுவார். இப்போ என்ன நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க அவர்கிட்ட, இன்னும் டெய்லியும் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவார், ரொம்பவே பிரச்சனை பண்ணுவார், இதுக்கு ஒரே வழி விவாகரத்து தான், சீக்கிரமே பண்ணணும், அப்போ தான் இது இந்த உறவு இருக்கிற வரையும் கண்டிப்பாக பிரச்சனை தான், அவர் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே சரி இனியா, இது தானே, இதை சீக்கிரம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கோபி இனியா அட்வொகேட்டை போயிட்டு பார்த்து பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. அட்வொகேட்டுமே சீக்கிரமே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க.
பாக்கியா அவங்களோட ஹோட்டலுக்கு வராங்க. வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செல்வி பாக்கியா கிட்ட போயிட்டு பேசுகிறாங்க. என்னக்கா என்னதான் ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கவும், உடனே பாக்கியா கண் கலங்க ஆரம்பிச்சுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல செல்வி. இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் இப்படி ஆயிடுச்சே, என்னால் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியலை. மனசுக்கு ரொம்பவே வேதனையாக இருக்குது இனியா இப்படிலாம் கஷ்டப்படுறத பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா நீ இப்படிலாம் உடஞ்சி போகாதக்கா, நீ இப்படி அழுகிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நீ தைரியமாக இருந்தால் தானே இனியா பாப்பா வந்து தைரியமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவன் முன்னாடி நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னால் சுத்தரவாக முடியலை. இனியாவோட வாழ்க்கையை நினச்சாலே எனக்கு நைட்டு தூக்கம் கூட வரமாட்டுது நிம்மதியாக அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் செல்வியுமே வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அக்கா சரிக்கா, இதை பற்றி யோசிக்காத, சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நீ இனியா பாப்பாவுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு. இனியா பாப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை பற்றி தான் போயிட்டு பேசிட்டு வந்தோம். சீக்கிரமே இது மட்டும் முடிஞ்சிடுச்சுன்னா நான் நிம்மதியாக இருப்பேன். இனியாவுக்கு மறுபடியுமே நான் இதனாலும் அவள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்கணும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் இதுக்கப்புறம் நான் வந்து அவளுக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். அவளுக்கு எல்லாமே செஞ்சு தருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையாக்கா, நீ அந்த மாதிரியே பண்ணு. நீ எப்போதுமே இனியா பாப்பா மேலே ஒரு அக்கறையோடு தான் இருக்கிற. எப்போதுமே இனியா பாப்பாவுக்கு பிடிச்ச விஷயந்தான் பண்ணணும்னு நினைப்பா. ஆனால் வீட்டில் உள்ளவங்க மற்றவங்க தான் இனியா பாப்பா ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி அவசரமாக கல்யாணத்தை பண்ணி இனியா பாப்பா வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல்வி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு ஏமலையும் தான் தப்பு, நானும் கொஞ்சம் விசாரிச்சுருந்துருக்கணும். அவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு நானுமே அமைதியாக இருந்துட்டேனே இந்த கல்யாணத்தை நடத்த விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சுக்கா. இனியும் அதை பற்றியே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எதுக்குக்கா, தேவையில்லாதது தான். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிடறாங்க. அந்த டைமில் இனியா வந்து கடைக்கு வராங்க ஹோட்டலுக்கு. இனியாவை பார்த்ததுமே நம்ம செல்வி வந்து ஒரு மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இனியா பாப்பா உன்னோட வாழ்க்கை இப்படியா ஆகணும், நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பாக்கியா அக்காவை பார்க்கும்போது மனசு தாங்கவே மாட்டுது. அவங்க அந்தளவுக்கு கவலைப்படுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லையே, அம்மா நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க தைரியமாக இருக்கனால தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கியா அக்கா முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்குது. மற்றபடி அது ரொம்பவே உடஞ்சி போயிருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு செல்விக்கிட்ட அதெல்லாம் இதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். நீங்கள் அம்மாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி அவங்க உங்கள் கூட தான் இருக்கிறாங்க ஹோட்டலில். அவங்கள நீங்கள் ஃபீல் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அவங்க எதனால் ஃபீல் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் அவங்கக்கிட்ட பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இனியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வியுமே வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே இனியா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எப்படினாலும் அம்மாவோட 2 ரெஸ்டாரண்ட்டையுமே அவங்களுக்கு மீட்டு தரணும். அதுதான் எனக்கு இருக்கிற இப்போது ஒரே ஒரு இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, என்ன இனியா, அது வந்து நான் உனக்காக செஞ்சது. மறுபடியும் நீ எதுக்கு அதையே சொல்லிகிட்டு இருக்கிற, அதை பற்றி நீ எதையும் யோசிக்காத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படிம்மா, என்னோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நீ அதை எனக்காக வந்து விட்டு கொடுத்த. உன்னோட உழைப்பை நீ எதுக்கு மற்றவங்களுக்கு விட்டு தரணும்? என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை. அது உன்னோட உழைப்பு, அது உனக்கே வந்து சேரணும். கண்டிப்பாக அந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் உனக்கு நான் மீட்டு தருவேன். அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு எவ்வளோ பணம் செலவழிச்சோமோ அதையுமே நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா ரொம்பவே ஒரு உறுதியோடு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆனால் எப்படி இனியா பண்ண போகிறாங்கன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் முழு ஒரு கவலையுமே இனியாவுக்கு வந்து பாக்கியாவை நினச்சி தான். தனக்காக அவங்க ஹோட்டலை இழந்துட்டு இப்படி நிற்கிறாங்களே, கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இனியா எல்லோரும் முன்னாடியுமே வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவை நம்ம பாக்கியா வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டியுமே ஒரு பக்கம் ஒரு மாதிரி சேடாக தான் உட்காந்துருக்குறாங்க. எப்படினாலும் சீக்கிரமே டிவோர்ஸ் வாங்கிடலாம், அட்வொகேட்டுக்கிட்டேயும் நம்ம பேசிட்டோம், அதனால் ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆகாஷும் இனியாவும் நின்று பேசிகிட்டு இருந்ததை பார்த்த நிதிஷ் வந்து செம்ம கோவத்தோட மறுபடியும் இனியாக்கிட்ட போய்ட்டு பிரச்சனை பண்ணார். அதையுமே இங்கே வந்து வீட்டில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் சுதாகர் ரொம்பவே அசிங்கப்பட்டதை அவரால் தாங்கிக்கவே முடியலை. அதனால் இங்கே நம்ம செடியன், எழில், கோபி எல்லாருமேலேயுமே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது. இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் வீட்டில் 2 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து மொத்த குடும்பமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் ஸ்ட்ரைட்டாக உள்ளக்க வந்து இங்கே யார் எழில், செழியன், கோபி அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் தான், என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க சுதாகர். அவங்க பையனை வந்து நீங்கள் வந்து மிரட்டி இருக்கிறீங்க, எதுனாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விட்டுருக்குறீங்க. அதனால் உங்களை நாங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நடந்த விஷயம் இதுதான். அவங்க வந்து பொய் சொல்லி எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் எங்கள் வீட்டு பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்கிறதுக்காக போனோம். அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நாங்கள் எதுக்கு போலீஸ்னு இருக்கோம், உங்களுக்கு இதனால் பிரச்சனை இருந்தால் எங்ககிட்ட வந்து சொல்லியிருந்துருக்க வேண்டியது தானே, நாங்கள் எதுனாலும் செஞ்சுருப்போல, அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களே வரீங்களா இல்லை இழுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு நீங்கள் போங்க, நான் பின்னாடியே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே இனியா எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாக்கியா பின்னாடியே போயிட்டு ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. எங்கள் மேலே எந்த தப்புமே இல்லை, ஆல்ரெடி இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, எதுவுமே எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துக்கிட்டு செல்விக்கு கால் பண்ணி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிலாம் நடந்துருச்சு, என்ன பண்ண போகிறோன்னே தெரியல, இப்போது அம்மா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் ரொம்பவே கண் கலங்கி இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இனியா, நீ வேணா ஒன்று பண்ணு, கவுன்சிலர் இருக்கிறார் பற்றியா, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக அவர் செய்வார். அக்கா இப்போ ஸ்டேஷனில் இருக்குது, அதுக்கு அந்தளவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, நீ வேணால் அவரை பார்த்து பேசுவா, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கவுன்சிலர்கிட்டையுமே போயிட்டு பேசுகிறாங்க. கவுன்சிலர் விஷயத்தை கேள்விப்பட்டு அப்படியே பார்த்திங்கன்னா செம்மையாக கோவப்படுறாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னோட அப்பா அன்னைங்க எல்லாருமே வீட்டில் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்டே சொல்லிவிட்டு இங்கே தன்னோட ஆளுங்களை அனுப்பிச்சுட்டு சுதாகரோட பையனை வந்து நிதிஷை வந்து கடத்த சொல்கிறாங்க. கடத்தி வச்சுட்டு இங்கே சுதாகருக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உன் பையனை எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டான், அவன் இப்போ என்னோடய கஸ்டடியில், ஒழுங்கு மரியாதையாக நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வந்து வாபஸ் வாங்கிடு, இன்னும் ஒரு நிமிஷம் நீ லேட் பண்ணாலுமே உன் பையனை வந்து நீ உயிரோடு பார்க்க போகிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லவுமே இங்கே சுதாகர் ரொம்பவே கோவத்தோட இதெல்லாமே இந்த பாக்கியாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வேகமாக ஓடி போய் ஏதோ நாங்கள் வந்து அவங்கள பிடிக்காதனால இந்த மாதிரிலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அவங்க மேலே எந்த தப்புமே கிடையாது, எங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எழில், செழியன், கோபியை வந்து சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே பாக்கியை அப்படியே முறைச்ச மாதிரி வந்து சுதாகர் வந்து நிற்கிறாரு. பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்கு அவரே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவரே இப்படி பயந்துக்கிட்டு வந்து இப்படி வாபஸ் வாங்குறாரே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போய் நிற்கிறாங்க. மறுபடியுமே இங்கே சுதாகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இங்கே பாருங்கள், ஒழுங்காக இப்போது பாக்கியா சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே அப்போ தான் பாக்கியா எல்லாருமே வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. பின்னாடியே சுதாகரமே வந்து கிளம்பி வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியா, செல்வி அண்டு நம்ம கவுன்சிலருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. இங்கே சுதாகரை பார்த்துட்டு பாக்கியாவோட குடும்பத்துக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ எதுக்கு நீங்கள் இங்கே தேவையில்லாமல் வந்திருக்கிறீங்க, உங்களுக்குலாம் ஒரு டைம் சொன்னாலும் புரியாதா, கிளம்புங்க ஃபஸ்ட்டு, உங்களை பார்த்தாலே ரொம்பவே கோவந்தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் விருப்பத்தோடலாம் இங்கே வரல, எனக்கு ஃபோன் கால் வந்தது இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் வந்து என்னோடய பையனை கடத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியோட குடும்பத்துக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே இனியாவுக்கும் நம்ம செல்விக்கு மட்டும் விஷயம் புரியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் கவுன்சிலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே சிரித்த மாதிரி வந்து நிற்கிறாரு. வந்துட்டியா, இங்கே பாரு, இப்போ நீ பாக்கியா மேடத்துக்கிட்ட வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்கணும், அதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டு. இதுக்கப்புறம் நீ பாக்கியா சிஸ்டர் விஷயத்தில் தலையிட்டனா அவ்வளோதான், இப்போ உன் பையனை கடத்தி மட்டும் தான் வச்சுருந்துருக்கேன், இன்னொரு டைம் நான் உனக்கு ஃபோன் கால்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், கதையை முடிச்சிட்டுருவேன், அவன் கதையை மட்டும் இல்லை மொத்த ஃபேமிலி கதையுமே முடிச்சிடுவேன், என்னை பற்றி உனக்கு தெரியாது, ரொம்பவே மோசமானவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ என்ன மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு அப்படியே தலை குனிஞ்சு பாக்கியா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே பாக்கியாவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நிற்கிறாங்க. செம்மையாக திட்டி விட்றாங்க சுதாகர். இங்கே பாரு, இதான் உனக்கு கடைசி வார்னிங், இதுக்கப்புறம் உன் பையன் வந்து இனியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எந்த விதத்துலையுமே, இப்படியே விட்டுருங்க, நாங்கள் வந்து
சட்டப்படி என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து டிவோர்ஸ்க்கான ஏற்பாடு தான் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அம்மா நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற, 2 ஹோட்டலையும் இவர்கிட்ட இருந்து வாங்கணும், அப்போ தான் மொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கவுன்சிலர் மூலம் பார்த்திங்கன்னா பாக்கியாவுக்கு 2 ரெஸ்டாரண்ட்டுமே கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.